1987 எம்ஜிஆர் ஆட்சியின் போது தைரியமாக ஒரு தாயின் சபதம் வெற்றி விழாவுக்கு கருணாநிதியை அழைத்தார் டிஆர். அப்போது திமுக உறுப்பினராகவும் இருந்தார். அந்த விழாவில் 33 வயது டிஆரை என் தம்பி டி ராஜேந்தர் என்னில் பாதி என்று பாராட்டியிருக்கிறார் கலைஞர் கருணாநிதி. 1987 எல்லாம் ரஜினி, கமல் எல்லாம் உச்சத்தில் இருந்தார்கள். இன்னொரு பக்கம் மோகன் தொடர்ந்து ஹிட் படங்களை நடித்து கொண்டு வந்தார். தமிழ் சினிமாவே பலவிதமான மாற்றங்களுக்கு உட்பட்டு வர ஆரம்பித்தது. இந்த மாற்றங்கள்ல டிஆரின் படங்களுக்குன்னு ஒரு தனி இடம் இருக்குது. ரஜினி, கமல் படங்கள் வெளிவரும்போது இருந்த எதிர்பார்ப்பு டிஆர் படங்களுக்கும் இருந்திருக்கிறது. தனக்கென்று ஒரு வழி அமைத்து கொண்டு எந்த விமர்சனங்களையும் சட்டை செய்யாமல் தனக்கு தோன்றிய கதையை படமாக எடுத்து அதை மக்களிடமும் வெற்றிகரமாக கொண்டு சேர்த்திருக்கிறார் டிஆர். இந்த காலகட்டத்தில் தான் இசைஞானி இளையராஜா ஒரு சுனாமியை போல மக்களை வாரி சுருட்டி கொண்டிருந்த அந்த நேரத்தில் தன்னால் இந்த இளையராஜாவை தாண்டி மக்களிடம் போய் சேர முடியும் அப்படின்னு நிரூபித்தவர் டி ராஜேந்தர் அவர்கள். இவருடைய